சார், ஒரு தாய் ஒரு குழந்தைய கருவுல சுமக்கிறது 10 மாசம். அந்த குழந்தை உலகத்தை எட்டி பார்த்த 8வது மாசம் இல்ல அது 10வது மாசத்துல அந்த குழந்தை சொல்ற வார்த்தை அம்மான்ற வார்த்தை. அந்த அம்மான்ற வார்த்தைய நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எடுத்த கிளாஸ் டீச்சர்ஸோ இல்ல எல்கேஜி யூகேஜி எடுத்த கிளாஸ் டீச்சர்ஸோ எழுத சொல்லி கொடுக்காட்டினா இன்னைக்கு இவ்வளவு அழகா தமிழ் பேசியிருக்க முடியாது சார். உங்களோட பள்ளிக்கூடன்றது சிறையறை இல்லை, திறனும் அறனும் காக்குற கருவறைன்னு சொல்ற மாதிரி 10 மாசம் எங்களை கருவுல சுமக்கிறது தாயோட கருவறையா இருந்தாலும் 12 வருஷம் எங்களை தாங்கி சுமக்கிறது பள்ளிக்கூடன்றதான் சார் நான் சொல்லுவேன். அதனாலதான் சார் சொல்றேன், எதை மறந்தாலும் படிச்ச பள்ளிக்கூடத்தை மட்டும் மறக்க கூடாதுன்னு. நாங்க முத அடம் பிடிச்சு அழுததை அதிகமா பார்த்தது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம். பென்சில் பிடிச்சது செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல, பேனா பிடிச்சது தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல, ப்ராஜெக்ட் செய்ய ஆரம்பிச்சது 4th ஸ்டாண்டர்ட்ல, பள்ளி அமைப்புகள்ல சேர்ந்தது 5th ஸ்டாண்டர்ட்ல, இங்க் பென் பிடிச்சது 6th ஸ்டாண்டர்ட்ல, ஃப்ரெண்ட்ஸ்னா இதான் தெரிஞ்சது 7th ஸ்டாண்டர்ட்ல, பேரண்ட்ஸ் மீட்டிங்கை நினைச்சு பயந்தது 8th ஸ்டாண்டர்ட்ல, ஃப்ரெண்டோட தோல்ல சாய பழகினது 9th ஸ்டாண்டர்ட்ல, எக்ஸாம் நினைச்சு பயந்தது 10th ஸ்டாண்டர்ட்ல, ஃப்ரெண்டோட பிரிவை நினைச்சு ஏங்கினது 11th ஸ்டாண்டர்ட்ல, வாழ்க்கையை நினைச்சு பயந்தது பயப்படுறது 12th ஸ்டாண்டர்ட்ல. படிக்க ஆரம்பிச்சது எந்த ஸ்டாண்டர்ட்ல? சார், எல்லாத்தையும் ஸ்டாண்டர்டா சொல்லுங்க. படிக்க ஆரம்பிச்சது எந்த ஸ்டாண்டர்ட்ல? அப்பா அம்மா மதிக்க கத்துக்கிட்டது எந்த ஸ்டாண்டர்ட்ல? இந்த நாட்டோட கலாச்சாரத்தை கத்துக்கிட்டது எந்த ஸ்டாண்டர்ட்ல? இந்த மாதிரி எங்களோட வாழ்க்கையை உயர்த்துறதும் இந்த 12th ஸ்டாண்டர்ட் தான். பள்ளி வாழ்க்கையிலிருந்து வழி அனுப்பி வைக்கிறதும் 12th ஸ்டாண்டர்ட் தான். அதனால தான் சார் சொல்றேன், நாங்க தேம்பி தேம்பி அழுகிற கண்ணீரையும் குலுங்கி குலுங்கி சிரிக்கிற சிரிப்பையும் எப்ப கேட்டாலும் சலிக்காம சொல்ற ஒரே உயிர்னு கேட்டா அது பள்ளிக்கூடம் தான் சார் சொல்லுவேன். அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்தை எப்படி சார் மறக்க முடியும்? இந்த பள்ளிக்கூடம்ன்ற கருவறையில இருக்காங்க பாருங்க சார் டீச்சர்ஸ், குறிப்பா சொல்லணும்னா 10th 12th எடுக்கிற டீச்சர்ஸ், தாம் பெத்த பிள்ளைங்கள்ட்ட கூட இதை சொல்லுவாங்களா என்னன்னு தெரியாது. ஆனா அவங்க கிளாஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸை தாம் பிள்ளைங்களா நினைச்சு வருங்காலத்துல நீங்க ஒரு டாக்டர் ஆகணும் இல்லாட்டினா இன்ஜினியர் ஆகணும்ன்ற பெத்தவங்களோட கனவையும் எங்களோட கனவையும் நினைவாக்குறது எது சார்? நாங்க படிக்கிற பள்ளிக்கூடம் தான் சார். வாத்தியார் சொல்றாங்க கலெக்டர் ஆகிடுவ, நீ டீச்சர் ஆயிடுவ, இல்லைன்னா IPS ஆபீசர். ஏன் வாத்தியார் என்ன தெரியுமா சொன்னாரு? நீ கண்டிப்பா எருமாறுதான்டா மேப்ப, நீ கண்டிப்பா எருமாறுதான் மேப்பன்னு சொன்னவர் ஏன் வாத்தியார் சார். இந்த மாதிரி சொன்னது தப்பு இல்ல சார், இந்த அண்ணனையும் பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க பாருங்க சார், அதான் சார் பெரிய தப்பு. அப்புறம் பாத்தீங்கன்னா சார், நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கையில எங்க பள்ளிக்கூடத்துல பசுமை படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் ஆரம்பிச்சாங்க. அதுல நானும் என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 8 பேர் சேர்ந்து அந்த அமைப்புல சேர்ந்தோம். பள்ளிக்கூடம் சாயங்காலம் 4:30 விடுதுன்னா 4:30 இருந்து 6:30 வரைக்கும் போட்டி போட்டுக்கிட்டு, நீ இன்னைக்கு இந்த செடிக்கு 2 வாளி தண்ணி ஊத்துறியா, நான் நாளைக்கு 4 வாளி தண்ணி ஊத்துவேன். இன்னைக்கு நீ 2 செடி கொண்டு வந்து நடுறியா, நான் நாளைக்கு 4 செடி கொண்டு வந்து நடுவேன்னு சொல்லி இன்னைக்கு மரமா நட்டு எங்க பள்ளி வளாகத்தையே பசுமை வளாகமா மாத்திருக்கோம் சார். இது மட்டும் இல்லாம நாங்க நட்டு வளர்த்த மரத்துக்கு அடியிலேயே லஞ்ச் பிரேக் முடிஞ்சோடனே போட்டி போட்டுக்கிட்டு அந்த இடத்த பிடிச்சி ஃப்ரெண்டோட தோல் மேல சாஞ்சுக்கிட்டு, நீ எனக்கு ஊட்டு நான் உனக்கு ஊட்டுறேன், உன் டிஃபன் பாக்ஸை எனக்கு கொடு ஏன் டிஃபன் பாக்ஸை உனக்கு கொடுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு பிடுங்கி சாப்பிடுவோம் பாருங்க சார். இந்த சந்தோஷம் எங்க சார் கிடைக்கும்? அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்தை தான் சார் நான் மறக்க கூடாதுன்னு சொல்றேன். ஐயா, அமெரிக்கா ஜப்பானு ரஷ்யான்னு எதுக்கெடுத்தாலும் மேல நாட்டை இழுக்கிறோம். இந்த மேல நாட்டிலாம் என்ன தெரியுமா செய்யறாங்க? 15 வயசு 16 வயசு தாயா அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான உறவு டாட்டா பாய் பாய்ன்னு அவ்வளவா போவாங்க. நம்ம சொந்தக்காரங்களுக்கு பத்திரிக்கை அடிச்சு கொடுப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி பெத்த பிள்ளை கொடுக்கும், அம்மா எனக்கு கல்யாணம் அப்பா எனக்கு கல்யாணம்னு அவங்களுக்கு நேரம் இருந்தா போவாங்க. ஆனா இங்க நம்ம நாட்டில் ஐயா செடிகள் கூட மலர உதிர்த்திடலாம், மரம் கூட பழத்தை உதிர்த்திடலாம், ஆனா தகப்பனும் தாயும் தன்னோட கடைசி கால வரைக்கும் பாதுகாக்கக்கூடிய சரணாலயமா இருக்காங்களே, அப்படிப்பட்ட பெத்தவங்களை எப்படியா மறக்க முடியும்? அதனாலதான் சொல்றேன், எதை மறந்தாலும் பெத்தவங்களை மறக்க கூடாதுன்னு. ஐயா 25 வயசு வரைக்கும் எனக்கு பெத்தவங்க பெருசா இருக்கிறாங்க. 25 வயசுக்கு மேல எங்க இருந்து தான் இந்த சுனாமி வீசுதோ தெரியலையா, குடும்பத்தையே சின்னாபின்னமாக்கிது. 25 வயசு வரைக்கும் உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்த பெத்தவங்களுக்கு அதுக்கு மேல உனக்கு என்ன வாங்கி தரணும்ன்றது தெரியாதா? ஐயா உனக்கே பிடிச்சிருக்குன்னு வை, அவங்களுக்கு புரிய வை. அதை கூட புரிய வைக்க முடியலைன்னா உனக்காக அவங்க செலவு பண்ண நேரங்க, அவங்க பட்ட வலி வேதனை, அந்த கல்வியை கூட உனக்கு அந்த படிப்பு தரலன்னா எதுக்கியா நம்மலாம்? அதாயா வேதனையோட சொல்றேன், எதை மறந்தாலும் பெத்தவங்களை மறக்க கூடாதுன்னு. எத்தனை பெத்தவங்க புரிஞ்சுக்கிறீங்க? அவ மனம் என்னன்னா கேட்குறீங்க, அவ பணம் என்னன்னு கேட்குறீங்க.
அவ என்ன குணம்னா கேட்குற, அவ என்ன இனம் தான் கேட்குற. 18 வயசுல இந்த தேசத்தின் தலைவனை தேர்ந்தெடுக்க எனக்கு கொடுத்த உரிமையை 25 வயசான எனக்கு என் வாழ்க்கை துறை தேர்ந்தெடுக்க தெரியாதா? தம்பி ஒத்துக்கிறேன், 18 வயசுல உனக்கு ஓட்டு போட உரிமை இருக்கு, 25 வயசுல எலெக்ஷன்ல நிக்கவும் உரிமை இருக்கு. அப்ப 25 வயசுல எலெக்ஷன்ல நிக்க உரிமை இருக்க உனக்கு, நாட்டையே காப்பாத்துவேன்னு சொல்ற உனக்கு, உன் தாயின் தகப்பனுக்கு எப்படி விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க தெரியலனா நீ எல்லாம் என்னத்துக்கு எலெக்ஷன்ல நிக்கிற? ஒவ்வொரு தாயுமே தனக்கு வரக்கூடிய மருமக தனக்கு சோப்பு போடுற மாதிரி ஜால்ரா அடிக்கக்கூடிய பொண்ணாக இருக்கணும்னு மட்டும் நினைக்கிறாங்களே தவிர தன் பையனோட மனசுக்கு பிடிச்ச பொண்ணாக இருக்கணும்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறாங்கிறத கொஞ்சம் உதைக்குது. லட்சக்கணக்கான உயிரை கொன்னுட்டு தானும் சுட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்ட அரக்க குணம் படைச்ச ஹிட்லர் கூட தான் சாகிறப்ப அம்மா அம்மான்னு புலம்பிட்டு அம்மாவோட படத்தை நெஞ்சில வச்சுட்டு செத்தாயா. அப்படிப்பட்ட அரக்க குணம் படைச்சவனுக்கே அம்மா மேல பாசம் இருக்கும்போது ஏன் மனுஷனா பிறந்த நம்மளுக்கு பெத்தவங்க மேல பாசம் இல்ல? அதுதாயா வேதனையா இருக்கு. எதை மறந்தாலும் பெத்தவங்களை மறக்க கூடாதுன்ற. ஐயா, சக்கரத்தை கட்டிட்டு இல்ல ரெக்கை கட்டிட்டு பறக்குறாங்க பெத்தவங்க, இல்லைன்னு சொல்ல. யாருக்காக? பெத்த பிள்ளைக்காக, நம்மளுக்காக தான் ஏன் பறக்குறாங்க. ராமனா யார் இருக்க வேணாம், மகளா மகளா அவங்க மனசை புரிஞ்சிட்டு கடமையை செஞ்சாலே போதும். அதனாலதான் சொல்றேன், எதை மறந்தாலும் பெத்தவங்களை மறக்க கூடாதுன்னு. ஐயா, எங்க குடும்பத்துல நாங்க 3 பொம்பளை பிள்ளைங்க, 2 பையங்க. எந்த வேறுபாடும் காமிக்கல. நாங்களும் நல்லா படிச்சோம், அவங்களும் படிக்க வச்சாங்க. எனக்கும் எல்லாத்துக்கும் வர மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. என்ன கனவு? டாக்டர் ஆகணும், மருத்துவம் படிக்கணும்னு. எங்க அப்பா சொன்னாங்க, நீ நல்லா படிக்கிறப்பா, நல்லா படிச்சேன்னா நான் உன்னை படிக்க வைக்கிறேன்னாரு. நானும் நல்லா தாயா படித்தேன். 12ஆம் வந்துச்சு. ஏதோ என் போதாத நேரம் மார்க் குறைஞ்சி போய் எனக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கல. வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, அப்படித்தாண்டான்னு நினச்சேன். ஆனால் எங்கள் அப்பா என்ன தெரியுமா செஞ்சாங்க, உனக்கு பேச்சு திறமை இருக்குது, விளையாட்டு திறமை இருக்குது, நீ நல்லா கவிதை எழுதுற, இந்த டாக்டர் படிப்பு போனா என்னப்பா, உலகத்துல 1008 படிப்பு இருக்கு உனக்கு, நீ 1000 பேர்த்த உருவாக்குற ஆசிரியரா படிப்பான்னு சொல்லி என் மேல எனக்கே நம்பிக்கை இல்லாம இருக்குன்னப்போ ஒரு நம்பிக்கை கொடுத்தா தகப்பனை எப்படியா என்னால மறக்க முடியும்? அதனாலதான் சொல்றேன், நான் எதை மறந்தாலும் பெத்தவங்களை மறக்க கூடாதுன்னு. பேரண்ட்ஸ் கடவுள் தாயா, நாங்க ஒத்துக்கிறோம், நாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை. நானும் கடவுள் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்படுறேயா. தயவு செய்து வீட்டுல சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்கய்யா. எதுவுமே இல்ல, நம்மளுக்கு முடிஞ்சு போச்சுன்னு இருந்த என்னைய மிகப்பெரிய நிலைக்கு உருவாக்கி இன்னைக்கு நான் படிச்ச கல்லூரியே சிறந்த பேராசிரியரா உருவாக்கி இருக்கிறாரு. இதுதான் நான் அந்த தகப்பனுக்கு கொடுத்த பரிசா நினைக்கிறேன். இப்படிப்பட்ட பெத்தவங்களை எப்படியா மறக்க முடியும்? அதனாலதான் சொல்றேன், எதை மறந்தாலும் பெத்தவங்களை மறக்க கூடாதுன்னு. ஐயா, மேலூர் பக்கத்துல தனியாமங்கலம்ன்ற ஊர்ல மாதவன் ஒரு அண்ணன் இருக்காரு. அவர் மற்றவங்க மாதிரி எம்பிபிஎஸ் படிக்கணும், டாக்டர் ஆகணும் அப்படின்லாம் ஆசை இல்லை. நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி விவசாயம் படிக்கணும்னு சொல்லி அக்ரிகல்ச்சர் எடுத்து படிச்சுட்டு நம்ம இந்த நிலைமையை நமக்கு ஆளாக்குன பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அந்த ஸ்கூலுக்கு ஒவ்வொரு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இலவச நோட்டு புக்கும் ஏழை மாணவர்களுக்கு ட்ரெஸ் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் மாதிரி நல்ல மனுஷனை உருவாக்குனது என் பள்ளிக்கூடம் தான் ஐயா. அதனாலதான் சொல்றேன், எதை மறந்தாலும் படிச்ச பள்ளிக்கூடத்தை மறக்க கூடாதுன்னு. நானும் அதே தான் சொல்றேன். இதை போன்று நல்லவர்களை, வல்லவர்களை, நல்ல குணம் உள்ளவர்களை ஒரு பள்ளி உருவாக்கி இருந்தால் அந்த பள்ளிகளை மறக்கவே கூடாது. நான் 10th படிக்கிறப்ப எனக்கு அம்மா போட்டுருச்சியா. அம்மா போட்டு தலை ஃபுல்லா ரொம்ப சாக போற நிலைமையில இருந்தீங்கயா. எங்க வீட்டுல எல்லாரும் பயந்துட்டாங்க. அவ்வளவுதான் போச்சு, ஒத்த பிள்ளை வீட்டுக்கு அவ்வளவுதான் செத்து போச்சு அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருந்தாங்க. அப்ப 10th எக்ஸாமும் எழுத முடியாது, என் லைஃபே போச்சு அப்படின்னு பயந்துட்டு இருக்க நேரத்துல ஸ்கூலுக்கு 1 மாசமா போக முடியலைங்கயா. வீட்டுல படுத்த படுக்கையா இருக்கேன். அப்ப என்னோட ஸ்கூலு, பரவாயில்லம்மா நீ நல்லா படிக்கிற பொண்ணு, வந்து எக்ஸாம் எழுது அப்படின்னு சொல்லி